கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துவதற்காக மற்ற மாநிலங்களின் நிதியில் அவர்களுக்கு வாக்குறுதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். ஒன்றிய பட்ஜெட் குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, இது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கான பட்ஜெட் என புகார் தெரிவித்துள்ளார். மற்ற மாநிலங்களின் நிதியிலிருந்து கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துவதற்கான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அம்பானி மற்றும் அதானிக்கு பலன் தரக்கூடிய பட்ஜெட்டாக இது இருப்பதாகவும், சாமானிய இந்தியர்களுக்கு எந்த நிவாரணமும் இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ள ராகுல் காந்தி, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இருந்தும் முந்தைய பட்ஜெட்டுகளில் இருந்தும் சிலவற்றை காப்பி அடித்துள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் ஒன்றிய நிதியமைச்சர் ப. சிதம்பரம், காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் உள்ள பல திட்டங்கள் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். வேலையின்மையை குறைப்பதற்கான ஒன்றிய அரசின் முயற்சி போதுமானதாக இல்லை என குற்றம் சாட்டியுள்ள ப. சிதம்பரம், அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களால் 2,90,00,000 பேர் பயனடைவார்கள் என்பது மிகையான கருத்து என்றும் கூறியுள்ளார். நிலுவையில் உள்ள கல்விக் கடன்கள் குறித்து பட்ஜெட்டில் எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். According to CMIE, the All India unemployment rate is 9.2%. The response of the government is too little and will have only little impact on the grave unemployment situation. The claim that the schemes announced by the Finance Minister will benefit 290 lakh persons is highly exaggerated. கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, தொலைநோக்கு பார்வை இல்லாத அரசியல் நோக்கத்துக்கான பட்ஜெட் இது என விமர்சித்துள்ளார். நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொள்ளாமல் கூட்டணி கட்சியினரை மகிழ்விப்பதற்கான பட்ஜெட்டாக உள்ளதாகவும் மம்தா பானர்ஜி புகார் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.